إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளன் நிகழ்லான் படிவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமா எனும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய தர்மி சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு முஸ்லிம் தம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ கடமைப்பட்டவன். அதன் அடிப்படையில் நாம் ஒரு நாள் ஒன்றுக்கு பல முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்களை உச்சரிக்கின்றோம். அந்த பேர்களை சொல்லுகிற போதெல்லாம் நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஸலவாத்து சொல்லுதல் என்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஒன்று. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். மலாயிகா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த நபிக்கா வேண்டி அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, எனவே நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்களும் அல்லாஹ்விடத்திலே அவருக்காக வேண்டி அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லி சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். இரண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நமக்கு கட்டளையிடுகிறான். இந்த கட்டளையை நிறைவேற்றும் வண்ணமாகத்தான் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்கிற போது ஸலவாத்து சொல்லுகிறோம். சலாம் சொல்லுதல் என்று சொன்னால் அது நாம பரஸ்பரம் சொல்லுகிற சலாம், அது போன்றுதான். அதனால தான் சஹாபாக்கள் இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு வருகிறார்கள். வந்துவிட்டு யா ரசூலுல்லாஹ் அரஃபனா அலைக்க ஸலாம் வ கைஃப ஸலாத், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு சலாம் சொல்வது எவ்வாறு என்று எங்களுக்கு தெரியும், ஸலவாத் எப்படி என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இதில் இரண்டு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். சலாமும் சொல்ல வேண்டும், ஸலவாத்தும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி அவர்கள் என்ன கேட்கிறாங்க, சலாம் சொல்வது தெரியும், எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிற போதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரில் ஓதுகின்ற ஸலவாத்தை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற இந்த ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் என்கிற செய்தி ஸஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பது நமக்கான கட்டளை.
இந்த ஸலவாத்தை பொறுத்தவரையில் முதலாவது நாம் சொன்னதை போன்று இது அல்லாஹ்வின் கட்டளையை நடைமுறைப்படுத்துகின்ற விஷயம். இரண்டாவது இதனுடைய பலன்கள் என்ன என்று பார்த்தால், ஒரு ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்வதுடைய சிறப்பாக அதை சொல்லி காட்டுகிறார்கள். மன் ஸல்லா அலைஹி ஸலவாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத்தின், யார் ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்லுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான். இந்த இரண்டு இடங்களிலும் நாம் பொருள் வைக்கிற போது கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் இந்த நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நபிக்கு அருள் புரிகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் யார்ட்டையுமே என்ன செய்ய மாட்டாங்க, நபிக்கு அவனை ஸலவாத்து ஓதி பிரார்த்திக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தான் ரப்பு, அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். அப்ப அதனால தான் ஒரு வாசகத்துக்கு 2 பொருள் கொள்ளப்படுகிறது. இமாம் அபுல் ஆலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விளக்கத்தை என்ன செய்றாங்க, சஹீஹ் புகாரிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்றால் அதற்கு பொருள் என்ன? அல்லாஹ் அருள் புரிகிறான். நாம் ஸலவாத்து சொல்கிறோம் என்றால் அதற்கு பொருள் என்ன? நாம் அல்லாஹ்வின் தூதருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம். அப்ப அதைத்தான் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி இந்த நபிமொழியிலே சொல்லி காட்டுறாங்க, யார் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதருக்காக வேண்டி அருள் வேண்டி பிரார்த்திக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான். அது மட்டுமல்ல, வஹுத்தத் அன்ஹு அஷர ஹத்தியத்தின், அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 பாவங்களை அவரை விட்டு அழித்து விடுகிறான். ஒரு ஸலவாத் ஓதுவதற்கான பலன், அவர் மீது 10 முறை அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அவரை விட்டு அவருடைய 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. வருஃபிய லஹு அஷர தரஜாத்தின், இன்னும் சொல்லுகிறார்கள் அதற்கு அவருக்கு 10 படித்தரங்கள் சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு முறை நாம் ஸலவாத்து சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய நன்மையாக இவ்வளவு சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய கஷ்டங்கள் கவலைகள் அது எவ்வளவுதான் மிகப்பெரியதாக இருந்தாலும் அது நீங்குவதற்கான காரணியாக ஸலவாத் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் அன்றாடம் ஸலவாத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வின் தூதருடைய பேரில் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு அமல், அது ஒரு இபாதத். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கிற ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றுகிற ஒருவர் இந்த அமலை செய்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கு நற்கூலியா பதிவு செய்யப்படுகின்ற ஒன்று, அதனுடன் அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கான காரணமாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அதன் காரணமாக அவருடைய கவலைகள் கஷ்டங்கள் போக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் இன்னி உக்ஸிரு ஸலாத்த அலைக்க ஃபகம் அஜல்லக மின் ஸலாத்தி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு நிறைய ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு நான் எத்தனை முறை உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும்? அப்போது சொன்னாங்க, மாஷீத்த, நீங்கள் விரும்பிய அளவுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், நான் 4/4 நேரத்தை என்ன செய்றேன், ஸலவாத் சொல்வதற்காக வேண்டி வைத்துக் கொள்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாஷீத்த ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக, நீ நாடிய அளவுக்கு 4/4 அவ்வளவு செஞ்சாலும் ஓகே, அதை விட கூடுதல் செஞ்சா அது உனக்கு நன்மைதான் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த நபர் சொல்கிறார், அப்படியானால் நான் நினைக்கிறேன் பாதி என்னுடைய வாழ்க்கையின் பாதி நேரங்களை அல்லாஹ்வின் தூதருக்கு ஸலவாத் சொல்வதற்காக வேண்டி அமைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வாசகத்தை சொல்கிறார்கள், அது உனக்கு நன்மையானது, அதை விட கூடுதலாக செஞ்சால் அதுவும் நன்மை என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், அப்படியானால் 3 நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய நாளில் நினைக்கிறேன் 3 பங்கை நான் ஸலவாத்திற்காக வேண்டி செலவிடுவேன் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் அதே வாசகத்தை சொல்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், அஜ்அலு லக்க ஸலாத்தி குல்லஹா, எல்லா நேரத்திலும் நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்வதையே வளமையாக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதன் துக்ஃப ஹம்முக வ யுக்ஃபர் லக தம்புக, அப்படியானால் உன்னுடைய கவலைகள் அதெல்லாம் தீர்ந்துவிடும், உன் கவலைகள் கஷ்டங்கள் அதெல்லாம் அதன் மூலமாக போக்கப்படும். அது மட்டுமல்ல, வயுஃபர் லக தம்புக, உன்னுடைய பாவங்கள் அதன் மூலமாக உனக்கு மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சிறப்பை அதற்கு சொல்லி காட்டினார். நான்காவதாக, அல்லாஹ்வின் தூதருடைய ஷஃபாத் மறுமையில் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் அல்லாஹ்வின் தூதர் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சில மக்கள் இந்த ஷஃபாத்தை எதிர்பார்த்து ஸலவாத் சொல்வதை வாடிக்கையாக்கி இருக்கிறார்கள், மாற்று கருத்தில்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. சுன்னாவை விட்டு விதத்துகளை செய்து கொண்டு ஸலவாத் ஓதுவதன் மூலமா ஷஃபாத் கிடைத்து விடும் என்று ஒருவர் நினைத்தால் அது அறியாமை. அப்படி ஷஃபாத் கிடைக்காது. ஷஃபாத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
ஒருவர் சுன்னாவை நிலைநாட்டிக் கொண்டு வாழ்ந்து அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஷஃபாஅத் கிடைக்கும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஹீன யஸ்மஉ நிதா اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمد الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. யார் ஒருவர் அதான் சொல்வதை செவியுறுகிற போது, அதானுக்கு பிறகு நாம் நினைச்சோம் ஓதுகின்ற ஒரு ஸலவாத் இது, اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة. இந்த ஸலவாத்தை யார் ஓதுகிறாரோ, அதானை செவியுறுகிற போது இதை யார் ஓதுகிறாரோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது, அவர் அந்த ஷஃபாஅத்திற்குரியவராக இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படியானால் நாம் அதானை கேட்கிற போது இந்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும். இந்த துஆவை நாம் பாங்குடைய துஆ என்று சிறுவயதிலே படித்து வைத்திருப்போம், ஆனால் நடைமுறையில் இருக்காது. கடை வீதிகளில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்போம், அல்லது வேறு பல அலுவலர்கள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஸலவாத் சொல்வதை அதிகமானவர்கள் மறந்து விடுகிறார்கள். அப்படி மறக்காமல் அதை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் நமக்கு உறுதியாக கிடைக்கும். ஐந்தாவதாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்லுகிறோம், சலாம் சொல்லுகிறோம். இரண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும். அன்றாடம் அல்லாஹ்வின் தூதருடைய கபரில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னார் உங்கள் மீது ஸலவாத் சொன்னார், இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஸலவாத்தும் சலாமும் எடுத்து காண்பிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்த அலைஹி ஸலாம். யார் ஒரு முஸ்லிம் எனக்கு சலாம் சொல்லுகிறாரோ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்னுடைய ரூஹை என் கபரில் எனக்கு திருப்பி தருகிறான், தந்துவிட்டு நான் அவருக்கு பதில் சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னொரு நபி மொழியிலே சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்துன் ஸய்யாஹீன ஃபில் அர்த், பூமியிலே சுற்றித் திரிகின்ற சில மலக்குகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மலாயிக்கா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி என்ன, யுபல்லிகூனி மின் உம்மத்தி ஸலாம், என்னுடைய சமுதாயத்தவர்கள் யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்லுகிறார்களோ அவருடைய சலாமை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அவருடைய பணி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்படி சில மலக்குகள் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் மலக்குகளை பற்றி மலாயிக்காக்களை பற்றிய நம்பிக்கை நம்முடைய 6 அடிப்படைகளில் ஒன்று. நம்மை சூழ எப்போதும் யார் இருக்கிறாங்க, மலாயிக்கா, மலக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மலக் என்பது ஒருமை, மலாயிக்கா என்பது அவருடைய பன்மை. நம்மை சூழ மலாயிக்கா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலாயிக்கா நம்மை சூழ எதற்காக இருந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால் பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை நியமித்து வைத்திருக்கிறான். நம்முடைய அமல்களை பதிவு செய்வதற்காக நியமித்து வைத்திருக்கிறான், நம்மை பாதுகாப்பதற்காக நியமித்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் தஆலாவுடைய பல்வேறு கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே பூமியில் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற மலாயிக்காவில் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ சலாம் சொல்கிறார்களோ அதை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதையும் ஸலவாத் சொல்வதையும் அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும். இங்க இன்னொன்றை நாம் நினைவு கூற வேண்டும். இங்கிருந்து சில நபர்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு செல்வார்கள், சென்று விட்டு அவர்கள் செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக செல்வார்கள், மதீனாவிற்கு செல்வார்கள். அந்த நபரிடத்தில் எனக்கு என்னுடைய சலாமை நீங்கள் கொண்டு போய் எத்தி வையுங்கள் என்று சொல்லுவோம். அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன், நாம் இங்கிருந்து சொன்னாலே அந்த சலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேரும். இங்கிருந்து சொன்னாலே அது போய் சேரும். எனவே என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி ஒரு வணக்கம் என்பது இல்லை, மார்க்கத்தில் இல்லை. அதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்திற்கு பிறகு வேறு ஊரில் இருந்து அல்லது தாபீன்கள் அறிஞர்கள் யாராவது என்னுடைய சலாமை நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று மதீனாவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு சொன்னதாக நாம் சென்றது பார்க்க முடியாது. ஏன், அப்படி ஒரு அமல் தேவையில்லாது. நாம் இங்கிருந்து செஞ்சாலே இந்த அமல் என்ன செய்யப்படும், அதனுடைய பரிபூர்ண வடிவத்தில் நிறைவேறி விடுகிறது, அதற்கான கூலியும் கிடைத்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது நாம் இந்த வேண்டாத வேலையை செய்ய வேண்டியதில்லை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, இதை குறித்து இன்னொரு சிறப்பை சொல்லி காட்டுறாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும் என்று சொன்னால், மலக்கு சொல்வாங்க, யா முஹம்மத் இன்ன ஃபுலான பின் ஃபுலான் ஸல்லா அலைக ஸஆ,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அழைத்து விட்டு மலக்கு சொல்வாராம், இந்த நேரத்தில் இன்ன மனிதருடைய மகனாகி இன்னார், அப்துல் ரஹ்மானுடைய மகனாகி அப்துல்லா, இப்படி என்ன செய்வாங்க பேர் சொல்லி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லுவாங்க ஒரு மலக்கு, இந்த நேரத்தில் உங்கள் மீது அவர் ஸலவாத்து சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய நன்மைகள் என்ன செய்கிறது இதன் மூலமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய அலட்சியத்தின் காரணமாக இவ்வளவு மகத்தான நன்மைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த துஆ எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற ஒரு வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற ஒரு மனிதரை அவர் என்ன செய்றாங்க, பிரார்த்திக்கிறார், துஆ செய்கிறார், தொழுகையிலே துஆ செய்கிறார். தொழுகையில் தான் துஆ. அந்த துஆவை அவர் என்ன செய்றாரு, செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஜ்ல ஹாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார், இந்த மனிதர் அவசரப்பட்டு விட்டார். பிறகு அவரை அழைத்து விட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லுகிறாங்க, இதா ஸல்லா அஹதுக்கும் ஃபல்யப்தா பிதம்ஜீதில்லாஹ் பிதஹ்மீதில்லாஹ் வஸ்ஸனாஇ அலைஹி, உங்களில் யாராவது தொழுவதாக இருந்தால், அந்த தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதாக இருந்தால் என்ன செய்யணும், முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை முதல்ல புகழ வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். சும்மல யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நீங்கள் என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். சும்மல் யது பஅதஹு பிமா ஷா, அதற்கு பிறகு அவர் விரும்பியதை என்ன செய்யட்டும் கேட்டுக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லி நாம் கேட்கிற துஆக்கள் தான் பரிபூர்ணமான துஆவாக, நம்முடைய அங்கீகரிக்கப்படுகிற துஆவாக, பதிலளிக்கப்படுகிற துஆவாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் இதை நாம் நினைச்சோம் வளமையாக்கி கொண்டிருக்க வேண்டும். துஆக்களின் போது நாம் நினைச்சோம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். தொழுகையில் நாம் நினைச்சோம் ஆரம்பம் கியாமிலே நின்று கொண்டு அல்லாஹ்வை புகழுகிறோம், சனா ஓதுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம், அதே போன்று ருக்குவிலும் சுஜூதிலும் தஸ்பீஹ்கள் தஹ்மீதுகளை சொல்லுகிறோம், தஷஹுதிலும் அமர்ந்து கொண்டு என்ன செய்றோம், நம்ம ஸலவாத் ஓதுகிறோம். இதுதான் அந்த பரிபூர்ணமான துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான வழிமுறை. அதைத்தான் நம்ம என்ன தொழுகையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஒருவர் துஆ செய்வதற்கு மிகவும் ஏற்றமான இடங்களில் இரண்டு என்று சொன்னார். ஒன்று சஜிதாவில் இருக்கிற போது, இன்னொன்று தஷஹுதில் இருக்கிற போது. ஸலவாத்தை சொல்லிவிட்டு எதை நபி ஸல்லல்லாஹு கற்றுத் தந்தார்களோ அந்த துஆக்களை ஓதிவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்யணும், ஃபல்யஸல் பிமா ஷா, அவர் என்ன செய்யட்டும் விரும்பியதை கேட்டுக்கொள்ளட்டும், விரும்பிய துஆக்களை செய்து கொள்ளட்டும் என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அதன் அடிப்படையில் நாம் நினைச்சோம் தஷஹுதில் அமர்ந்து கொண்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதற்குரிய இடம்தான் தொழுகை. நிறைய பேர் என்ன செய்வாங்க, தொழுது முடிச்சு கையேந்தி உட்கார்ந்துருப்பாங்க. அது சுன்னத்தல்ல, அப்படி ஒரு சுன்னாவே இல்லை. தொழுது முடித்து விட்டு கையேந்தி துஆ கேட்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவே அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சதே இல்லை. ஒரு காலத்திலும் நபி என்ன செய்யல, ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றி விட்டு அதற்கு பிறகு கையேந்தி கொண்டு துஆ கேட்கிற ஒரு வழக்கம் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவே முடியாது. வேற என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் திக்ருகளை செய்வார்கள், தஸ்பீஹ்கள் தஹ்மீதுகளை செய்வார்கள், அதோடு முடித்துவிட்டு தங்கிருந்து கிளம்பி செல்வார்கள். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். இப்படி என்ன செய்வாங்க, என்னெல்லாம் திக்ருகளை, என்னெல்லாம் தஸ்பீஹ்களை, என்னெல்லாம் தஹ்மீதுகளை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அவை அனைத்துமே நபி ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க, தொழுது முடிச்சு செய்வாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, துஆ செய்ய மாட்டாங்க. அப்ப துஆ எப்ப செய்வாங்க, துஆ செய்வதற்குரிய இடம் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா யுரத்து துஆ துபர குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகையின் இறுதியில் கேட்கப்படுகிற துஆ மறுக்கப்படுவதில்லை. அந்த துபர குல்லி ஸலாத் என்பதை மொழிபெயர்க்கிற போது என்ன செஞ்சுட்டாங்கன்னா, தொழுகைக்கு பின்னாடி கேட்கிற துஆன்னு வச்சுட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தொழுகையின் இறுதியில் கேட்கிற துஆ, தொழுகையின் இறுதி பகுதியில் கேட்கிற துஆ என்பதுதான் அதற்கான பொருள். ஆனா என்ன செஞ்சுட்டாங்க மக்கள், அதை மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க, தொழுகைக்கு பின்னாடி கேட்கிற துஆ மறுக்கப்படுகிறது இல்லை என்று சொல்றாங்க. தொழுகையின் பிற்பகுதியில் என்று அர்த்தம்.
அது எப்படி அர்த்தம் வச்சுட்டாங்க? தொழுகையின் பின்னாடி, பிற்பகுதி என்பதை பின்னாடி என்று அர்த்தம் வைத்து விட்டார்கள். அதனால தான் என்ன செய்யறோம், நம்ம அதிகமான முசல்லிகள் தொழுது விட்டு என்ன செய்வாங்க, உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் கையேந்தி கொண்டிருப்பார்கள். இது ஒரு சுன்னாவிற்கு மாற்றமான ஒரு செயல். இது சுன்னாவிற்கு மாற்றமான செயல். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சமகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிற பெரும் பெரும் அறிஞர்கள் அதை பிதஅத் என்று சொல்கிறாங்க. பிதஅத் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதில்லை, செய்யாத ஒன்றை நாம் செய்கிறோம், வாடிக்கையாக்கி செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம துஆ கேட்பதாக இருந்தாலும் சொல்றோம், ஒன்று தொழுகையில் சஜ்தாவில் கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் தஷஹுதில் கேட்க வேண்டும். இது ரெண்டும் தான் துஆ கேட்பதற்குரிய நேரம். தொழுகையில் துஆ கேட்பதற்குரிய நேரம். தொழுது முடித்து நம்ம நம்முடைய தேவைக்காக வேண்டி வெளியே போறோம், வர்றோம், வாகனத்தில் இருக்கிறோம், வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லா இடத்திலும் கேட்கலாம். துஆ கேட்பதற்கு குறிப்பிட்ட நேரம் இல்லையே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனை நேரங்கள் வேண்டுமானாலும் நாம் துஆ கேட்கலாம். அதுல எந்த தடையும் இல்லை. அந்த தேவைகளை, நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்கலாம். அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு பின்னாடி ஒரு துஆ என்கிற வழக்கம், அதனால தான் நம்ம செஞ்சோம். சில மக்கள் கூட்டாக இருந்து கொண்டு துஆ செய்வது, கூட்டு துஆ பிதஅத் என்று சொல்லுவோம். கூட்டு துஆ மட்டும் பிதஅத் அல்ல, துஆவே பிதஅத். எந்த துஆ? தொழுகைக்கு பின்னாடி செய்கிற துஆ. தொழுகையில் நாம் துஆ கேட்பது அனுமதிக்கப்பட்டது. நமக்கு தேவை என்றால் எப்ப வேண்டுமானாலும் துஆ கேட்கலாம், அதுவும் அனுமதிக்கப்பட்டது. வடமையா ஃபர்து தொழுகைக்கு பின்னாடி ஒரு துஆ என்கிற ஒரு நடைமுறை சுன்னாவில் இல்லவே இல்லை. அதை நம்ம விலகிக் கொள்ளணும். அப்ப அதன் அடிப்படையில் நாம் துஆ கேட்பதற்குரிய பொருத்தமான இடமாக நாம் நினைக்கிறோம், அந்த தஷஹுதை பார்க்கிறோம், அந்த இடத்தில் கேட்க வேண்டும். அடுத்ததாக, யார் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்கிற போது அவர் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்லுகிறார்களோ, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, அவரை கண்ணியப்படுத்துகிற அந்த வடிவம், அந்த விஷயத்துடைய, அந்த கட்டளையுடைய செயல் வடிவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, லிதுமினு பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ரசூலி, ரசூலை நம்ப வேண்டும், வதுஅஸ்ஸிருஹு, இன்னும் நீங்கள் அவரை நினைச்சோம், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், துவக்கிரு, அவரை மரியாதைப்படுத்த செலுத்த வேண்டும். யார? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவருக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும். வத்துஸப்பிஹு புக்ரத்தம் வஸீலா, மேலும் அல்லாஹ்வை நீங்கள் காலையிலும் மாலையிலும் துதிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்லி காட்டுறான். இது மூமின்களுடைய பண்பு. அப்ப அந்த அடிப்படையில் நம்பிக்கையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், ஸலாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நமக்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த மதிப்பட்சத்தின் வெளிப்பாடு. இந்த அளவுக்கு நாம் அவரை மதிக்கிறோம், அவர் மீது கண்ணியம் செலுத்துகிறோம் என்பதுடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக, நாம் ஒரு அவையில் அமர்ந்து இருக்கிறோம், அந்த அவை அது பொருந்தி கொள்ளப்படுகின்ற அவையாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் என்ன செய்யணும், அந்த அவையில் அல்லாஹ்வின் தூதருடைய பேரை பேசாமல், ஏன்னா நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் சொன்னோம் ஆரம்பத்தில், அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய எல்லா செயல்களோடும் யார் தொடர்புடையவராக இருந்து கொண்டிருக்கிறாங்க? நம்முடைய அன்றாட செயல்களில் எல்லா நேரங்களிலும் நம்மோடு யார் தொடர்பு பட்டு கிடக்கிறார் என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை ஒரு முஸ்லிமால் மறுக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறாமல் அவருடைய ஒரு நாளை கழிக்க முடியுமா என்றால் முடியாது. அதே அடிப்படையில் நாம் ஒரு அவையில் ஒன்று கூடுகிறோம் என்று சொன்னால், அந்த அவையிலும் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்ல வேண்டும், அந்த இடத்திலும் அவர் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸன் லம் யذ்குருல்லாஹ ஃபீஹி வ லம் யுஸல்லி அலா நபிஹி. எந்த ஒரு சமுதாயம் ஒரு அவையில் ஒன்று கூடி அல்லாஹ்வை அந்த இடத்தில் நினைவு கூறாமலும், அல்லாஹ்வின் தூதருடைய நபியின் மீது, அவர்களுடைய நபியின் மீது ஸலவாத் சொல்லாமலும் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார்களோ, இல்லா கான அலைஹிம் திரா, அது அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். அந்த அமருதல், அந்த அவை அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன்ஷா அத்தபஹும் வைன்ஷா கஃபர லஹும், அல்லாஹ் நாடினால் அந்த கூட்டத்தை அதற்காக அல்லாஹ் தண்டிப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிக்கவும் செய்வான். வைன்ஷா கஃபர லஹும், அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிக்கவும் செய்வான். அல்லாஹ்வுடைய தண்டனை பெற்று தருகின்ற ஒரு விஷயம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் விளக்குகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது ஸலவாத் சொல்லாமல், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் ஒரு அவையில் ஒரு முஸ்லீம் அமர்ந்து விட்டு அங்கிருந்து கிளம்பி செல்லக்கூடாது.
இன்னைக்கு பெரும்பான்மை நம்முடைய அவைகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அஸ்ஸாபு துன்யா, துனியாவிற்காக இருக்கக்கூடியவர்களுடைய அவைகள், ஆகிரத்திற்காக இருக்கக்கூடிய அவைகள் அப்படி இருக்கவே இருக்காது இல்லையா? ஆகிரத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் துனியாவிற்காக இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற பேச்சு அதில் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேர் வராமல் பார்த்துக் கொள்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரையும் வராமல் பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் கூட்டுகிற கூட்டங்கள், அவருடைய மஜ்லிஸ்கள்ல அல்லாஹ்வும் பேசக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்களும் சொல்லக்கூடாது. அதற்கென்று சில அமைப்புகள் நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. நாங்க இங்கே வந்து என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ் ரசூல் எல்லாம் பேச மாட்டோம், நாங்க இங்கே வந்தா என்னது தீன் மேட்டர் இல்ல துனியா மேட்டர் தான் அப்படின்னு செய்வாங்க, சொல்லிடுவாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அவருடைய கூட்டங்கள்லாம் எப்படிப்பட்டது? எல்லாமே அவர்களுக்கு நஷ்டத்தை தருகின்ற ஒன்று. அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிக்கவும் செய்வான், அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதற்கும் அதிகாரம் உடையவர் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அடுத்ததாக யார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவர்கள் சூழ இருந்து கொண்டிருக்கிற இருளிலிருந்து வெளியேறுவதற்கான ஒளியை வழங்குவான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், "வல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு", அவன்தான் உங்கள் மீது அருள் புரிகிறான், இன்னும் மலக்குகள் உங்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள், மூமின்களுக்காக வேண்டி. லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், எதற்காக வேண்டி? உங்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி. நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற வழிகேடு என்னும் இருளிலிருந்தும் அறியாமை என்னும் இருளிலிருந்தும் உங்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹ் தஆலா மூமின்கள் மீது மிகவும் கருணையுடையவனாய் இருக்கிறான். ரஹ்மான் ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய இரண்டு பண்புகளில் ஒன்று, இரண்டு பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லுகின்ற இரண்டு பெயர்கள். அதில் ஒன்று துனியாவில் ரஹ்மான் என்று சொன்னால் அனைத்து படைப்புகளுக்கும் கருணை காட்டக்கூடியவன், ரஹீம் என்று சொன்னால் வகான பில் முஃமினீன ரஹீமா, மூமின்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக மறுமையில் கருணை காட்டக்கூடியவன். அல்லாஹ்வுடைய கருணைக்குரியவர்களாக யார் மாறுவார்கள் என்று சொன்னால், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்கள் மாறுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அஷ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகிறார். அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களா அவர்கள் மாறுகிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்துக்கொண்டு காட்டுகிறது. அடுத்ததாக நாம் அல்லாஹ்வின் தூதர்களை நேசிக்கிறோம், அந்த நேசத்தின் அடையாளமாக அதனுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம் தான் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுவோம். நம்முடைய நேசம் அதை வெளிப்படுத்துகிறோம். பொதுவாகவே ஒருவரை நேசிக்கிறார் என்று சொன்னால் அந்த நேசிக்கக்கூடியவர்களை அதிகம் நினைவு கூறக்கூடியவராக இருப்பார். அது உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரையும் ஒருவர் நேசிக்கிறாரோ அந்த நேசிக்கிற நபரை என்ன செய்வாங்க, அதிகமாக அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். அப்படியானால் ஒரு மூமின் மிக அதிகம் நேசிக்க தகுதியானவர் யார் என்று கேட்டால் யார்? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன், உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார் எதுவரை அவருக்கு அவருடைய தந்தையை விட, பிள்ளைகளை விட, மனைவி மக்களை விட, ஏனைய உறவுகளை காட்டிலும், ஏனைய மனிதர்களை காட்டிலும் நான் பிரியத்திற்குரியவனாக ஆகாதவர் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி மீதான மஹப்பத், நேசம் ஈமானுடைய வெளிப்பாடு, ஈமானுடைய அடையாளம். அப்ப அந்த நேசத்தை தான் நாம் நினைக்கிறோம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமா, அவருடைய பெயர்களை அதிகமாக நினைவு கூறுவதன் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எந்த இடங்களிலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும், அதற்குரிய இடங்கள் என்ன, ஸலவாத் என்ன என்பதை நாம் சொல்லிவிட்டோம். எந்த இடங்களிலெல்லாம் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தஷஹுத், தொழுகையில என்ன செய்யணும், அத்தையாத் இருக்கிறோம்ல, அது நமக்கு வாஜிப், கட்டாயம். இரண்டாவது ஜனாசா தொழுகையில் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு, முதல் தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், இரண்டாவது தக்பீர்ல என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓத வேண்டும். இது இரண்டாவது இடம். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் சொல்லப்படுகிற இடங்களில், இது ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்படுகிற போதெல்லாம் ஸலவாத் சொல்வது வாஜிபா இல்லையா என்பதில் அறிஞர்கள் கருத்து வேறுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இமாம் அபு ஜாஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அபு அப்துல்லா ஹலீமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் என்ன செய்றாங்க, அது வாஜிப் என்கிற கருத்தை சொல்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுஹலுல் பகீல்
கஞ்சலில் மிகப்பெரிய கஞ்சல் யாரு? மந்துக்கிற இந்த பலம் சொல்லி அறைய யாரிடத்தில் என்னுடைய பேர் நினைவு கூறப்பட்டு என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவன் தான் என்ன ஆகப்பெரிய கஞ்சன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொன்றையும் சொன்னார்கள், ரஹிமஹு ஃபுரஜுலின், ஒரு மனிதன் இழிவடையட்டும். யார் அந்த மனிதன் என்று கேட்கிற போது 3 நபர்களை பற்றி சொல்லுகிறார்கள். அதில் ஒரு நபர் யாரு? யாரிடத்தில் என்னுடைய பேர் சொல்லப்பட்டு என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவன் இழிவடைகின்ற மனிதன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஆதாரங்களை எல்லாம் மேற்கோள் காட்டிவிட்டு இந்த இரு அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, எல்லா நேரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேரை சொல்லுகிற போது அது செலவாத்து சொல்வது என்பது வாஜிப், கட்டாயம். எனவே என்ன செய்யக்கூடாது, அவைகளில் ஒருவர் சொல்லுகிறார் நாம் கேட்க நேருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, மௌனமாக இருந்து விடக்கூடாது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இதற்கு மாற்று கருத்து, அது முஸ்தஹப் தான், விரும்பத்தக்க செயல்தான். இந்த மேற்கூறிய இடங்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல தொழுகையில, ஜனாசா தொழுகையில் எல்லாம் அல்லாத மற்ற இடங்களில் ஒரு அவையில் சொல்லப்படுகிறது போது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது பேர் கேட்கிற போது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பது வாஜிப் அல்ல என்கிற கருத்தும் சில அறிஞர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை மறுப்பதற்கில்லை, ஆனாலும் கூட சொல்வதுதான் ஆகச் சிறந்த விஷயம். 4வது நாம் சொன்னதை போன்று அதான் செவியுறுகிற போது, அதானை செவியுறுகிற போது. 5வது துவாவின் போது நாம் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நம்முடைய தேவைகளை கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லிவிட்டு கேட்க வேண்டும். 6வதாக ஜும்ஆவுடைய நாள் அன்று, ஜும்ஆவுடைய நாள் சிறப்புக்குரிய ஒரு நாள். இந்த நாளில் நாம் செய்கின்ற சிறப்பான அமல்களில் ஒன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது. இந்த நாளுக்குரிய பிரத்யேக அமல்களில் அதுவும் ஒன்று. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அஃலல் அய்யாமுக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களில் ஆகச் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். ஃபீ குலிக ஆதம், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார். வஃபீஹி குபில, அந்த நாளில் தான் அவர் உயிர் கைப்பற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, ஃபீஹி நஃப்கத்து, அந்த நாளில் தான் கியாமத்து நாள் நிகழும். வஃபீஹி ஸாகத்து, அந்த நாளில் தான் மூர்ச்சையாகுதல் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த சூர் ஊதக்கூடிய அந்த நேரமும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி விட்டு சொன்னாங்க. தக்ஸிரு அலைய மினஸ் ஸலவாத்தி ஃபீஹி, எனவே நீங்கள் செய்ய அந்த நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். இந்த நாள்ல ஜும்ஆவுடைய நாளில் என்று சொன்னாங்க. ஃபைன்ன ஸலாத்தக்கும் மஅரூபத்துன் அலைய, அதை சொல்லி விட்டு சொன்னாங்க, உங்களுடைய ஸலாத்துகள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும். கபர்ல இருந்தாலும் அந்த கபர்ல எடுத்து காண்பிக்கப்படும். அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன செய்றாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப துரது ஸலாத்துனா அலைக்க வக்த அரிம்த, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் மரணித்து கபரடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு கபரில் மண்ணோடு மண்ணாகி விடுவீர்களே. சுப்ஹானல்லாஹ், என்ன கேட்கிறாங்க பாருங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே எந்த வழிகாட்டல் தொடர்பாக என்ன விளக்கங்கள் தேவை இருக்கிறதோ அனைத்தையும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான சிறந்த ஒரு சான்று. நீங்கள் மரணித்ததற்கு பிறகு எப்படி நாங்கள் உங்களுக்கு ஸலவாத் சொன்னால் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. எப்படி அது எந்த அளவுக்குனா எந்த நிலையில் ஏற்படும், நீங்க மண்ணோடு மண்ணாக மக்கி விடுவீர்களே அப்படி என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேதான் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதல் அன்பியா, அல்லாஹ் தஆலா பூமிக்கு நபிமார்களின் உடலை ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம், நபிமார்களின் உடல் மண் தின்னாது, மண்ணில் அரித்து போகாது. அதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற ஒரு சிறப்பான அந்தஸ்து. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அழியாமல் இருந்து கொண்டிருக்கும் என்பதற்காக வேண்டியும் கூட அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிற கேள்விகளை, பிரார்த்தனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடாது. அதையும் விளக்குவதற்காக வேண்டித்தான் சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பிரத்யேகமாக ஒன்றே ஒன்று மட்டும்தான், உங்களுடைய சலாம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும், உங்களுடைய துஆ எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று சொல்லவில்லை. நம்ம ரசூலுல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கலாம் என்று சிலர் என்ன செய்றாங்க, இதை கொண்டு ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் அது அவருடைய அறியாமை. சஹாபாக்கள் எதை மறுத்தார்களோ அதற்கான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்வது நம் மீது கடமை, அது செய்வது நமக்கு இந்த ஆதாரங்கள் தெரிவிக்கின்ற உண்மை. ஆனால் இதை அடிப்படையாக கொண்டு அவரிடத்தில் பிரார்த்திப்பதை செயல்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது ஹராம், அது இணை வைப்பான செய்தி. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவும் செஞ்சிருக்கிறார். அடுத்ததாக ஜும்ஆவுடைய குத்துபாக்கள், ஈதுடைய குத்துபாக்கள், மழை தொழுகையின் போது இந்த நேரங்களில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக திருமண உரைகள் நடத்தப்படுகிறது அல்லது உரைகள் நிகழ்த்தப்படுகிறது.
அந்த இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஆக இந்த இடங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத் சொல்வதற்கு நமக்கு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கக்கூடிய இடங்கள். இந்த இடங்களில் நாம் என்ன செய்யணும்? வளமையாக நாம் ஸலவாத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸலவாத் என்ன என்றால் தெரியாது என்று சொன்னால் அதை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு ஸலவாத் எப்படி சொல்றதுன்னு தெரியறதில்லை. இப்போது நாம் ஒவ்வொரு முறையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கிறோம். அப்ப நம்ம தஷஹுதுல் ஓதுற அந்த ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று ஓதிக்கொண்டிருக்க வேண்டுமா என்றால் இல்ல. அதற்கு தான் சஹாபாக்கள் நமக்கு என்ன செஞ்சாங்க? வழிகாட்டினாங்க. என்ன வழிகாட்டினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாம் சொல்வது. அப்ப அதை தான் நாம் என்ன செய்யணும்? நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களை கேட்கிற போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஜுமாவுடைய நாளன்று பிரத்யேகமாக 80 ஸலவாத் ஓத வேண்டும் என்கிற சில அறிவிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் பலவீனமான செய்தி. தினந்தோறும் 10 ஸலவாத் ஓத வேண்டும் என்கிற செய்தியும் பலவீனமானது. அதற்கெல்லாம் ஆதாரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எண்ணிக்கை குறிப்பிடாமல் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லை. தினமும் நாம் நினைச்சலாம் எத்தனை எண்ணிக்கை என்று இல்லாமல், அல்லது நாம் ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிறோம். என்னன்னு 100 முறை ஸலவாத் சொல்றேன், 1000 முறை சொல்றேன் அப்படின்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த எண்ணிக்கை குறிப்பிட்ட அமல் என்பது இந்த இபாதத்துடைய வடிவம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த அமல்களை எல்லாம் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இதனால் நமக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டால் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அதிக நேசிக்க தகுதியானவர் யார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அவரின் மீதான நேசத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கான வழிமுறை தான் இது. காரணம் என்ன? இந்த உலகத்தில் தன்னலமற்று சமுதாயத்திற்காக வாழ்ந்த ஒரே தூதர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் மஹ்ஷருடைய பெருவழியில் மனிதர்கள் எல்லாம் சூரியனுக்கு கீழே நிறுத்தப்பட்டு வேர்வையில் அவருடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வையில் முங்கி குளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவரும் யார்தான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வேறு யாரும் அந்த நேரத்தில் மனிதர்களுக்காக வேண்டி பேசுவதற்கு அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கு வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தின் வெளிப்பாட்டை நாம் நினைச்சோம் இந்த அமைப்பில் ஸலவாத் ஓதி நாம் காண்பிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வழிகாட்டுதல் நமக்கு சொல்லுகிறது. எனவே அதை நாம் கடைபிடித்து வாழ்வோம். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அன்பையும் அந்த நேசத்தையும் நாம் இந்த ஸலவாத்தின் மூலமாக வெளிப்படுத்தி வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கேட்டுக்கொண்டவராக இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை நிறைவேற்றுகிறேன். அக்கூலி قولي هذا استغفر الله لي ولكم واستغفر لسائر المسلمين. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. اللهم خذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله يرحمكم الله ان الله يامر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم. اقيموا الصلاه.